திருவள்ளுவரும் சரி, ஔவையாரும் சரி, இந்த சுற்றுப்புற நிகழ்வுகளை வச்சு கருத்து சொல்கிறதுல மகா கெட்டிக்காரவங்க. ஔவையார் ஒரு சமயம் இந்த வயல்புற வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த வரப்பு வழியாலாம் போவோம் இல்லையா, அடுத்தடுத்த ஊர்களுக்கு செல்கிறதுக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு விவசாயி கூடையில் விதை நெல்லை வச்சு அள்ளி அள்ளி இந்த நாற்றங்காலில் தூவிக்கிட்டு இருக்கார். அதை பார்த்துட்டே போகிறாங்க. அடுத்து ஒரு 2 நாள் கழித்து திரும்பி அதே பாதையாக வர்றாங்க. அந்த வீசப்பட்ட நெல்மணிகள்லாம் முளைத்து சின்ன சின்ன முளை விட்டு அங்கே நிற்கிது. அதையும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இந்த நெல்லுக்குள்ளிருந்து முளைக்கிறது அரிசி தான் முளைக்குது. ஆனால் அந்த நெல்லை, அதனுடைய தோலை, உமின்னு சொல்லுவாங்க அதை, அந்த உமியை எடுத்துட்டு வெறும் அரிசியை இந்த நாற்றங்காலில் தூவுனா அது முளைக்குமா? முளைக்காது, கண்டிப்பாக முளைக்காது. ஏன்னா அரிசி ஆன பிறகு அது ஊறுமே தவிர முளை விடாது. ஆனால் நெல்லுக்குள்ளே அது இருக்கும் பொழுது, அந்த தோலோடு சேர்ந்து ஊறும் பொழுது அது முளை விட்டு ஒரு பயிராக உருவாயிடுது. ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு. அப்போ ஒன்றுக்கு ஒன்றன் துணை கண்டிப்பாக வேண்டும், அது இருந்தால்தான் அது செயல்படும் அப்படிங்கிறத அம்மா உணர்கிறாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க, எத்தனை வல்லமை உடையவர்களாக ஒரு மனிதர் இருந்தாலும், அவர் எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும், அவங்களுக்குன்னு ஒரு நெருக்கமான ஒரு துணை ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆலோசனை சொல்லவோ, உடனிருந்து உதவுறதுக்கோ, அந்த வழிகாட்டுதலுக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு துணை இருக்கும். அது இருந்தால் தான் அந்த செயல் சரியாக நடக்கும். அது இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கணும். அதற்கு தான் இந்த நெல்லுக்குள்ளே இருந்து இந்த அரிசி முளைக்கிறத அவங்க பார்த்து வியப்படைகிறாங்க. இப்படி தான் உலக இயல்பு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒரு பாடல் உருவாகுது அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். அது முளைக்கிறது அரிசி தான், பண்டு முளைப்பது, உள்ளிருந்து முளைத்து வருவது அரிசி தான். ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். அந்த தோலை எடுத்துட்டோம்னா அது முளைக்காது. அதுபோல் கொண்ட பேராற்றல் உடையவர்க்கும் ஆகாதே ஏற்ற துணையின்றி கருமம் செயல் அப்படின்னு அந்த பாட்டை எழுதி முடித்தாங்க. கொண்ட பேராற்றல் உடையாக இருக்கும். இந்த அரிசி தான் வலிமையுடையது, தோலில் ஒன்றும் இல்லை. ஆனால் தோல் இல்லைன்னா அரிசி முளைக்காது. அதை தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க, கொண்ட பேராற்றல் உடையார்க்கும் ஆகாதே ஏற்ற துணை இன்றி கருமம் செயல் அப்படின்னு அந்த வெண்பாவை அழகாக எழுதி முடிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு அரிய பெரிய கருத்தை பார்த்தீங்களா? நம்மளே அதை சிந்திக்கிறோம், ஆகா முளைக்கிறது அரிசி தானே, அப்போ அந்த தோலை உரிச்சிட்டு போட்டால் அந்த அரிசி முளைக்குமா அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சிந்திச்சிருக்க மாட்டோம். ஔவையார் சிந்திக்கிறாங்க, ஓ இதையெல்லாம் நம்ம உணரணும், எப்படியெல்லாம் அந்த சிந்தனை ஓடி இருக்குது, இந்த கருத்தை எப்படியெல்லாம் அந்த மனிதர்களுக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்னு உணர்ந்தோம்னா அந்த பாடலின் சுவை நமக்கு புரியும், கருத்து ஆழம் நம்ம மனசில் பதியும். அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி. வணக்கம்.